வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. வணக்கம். மனுஷன் காரி துப்பி பார்த்திருப்பீங்க, கரடி காரி துப்பி பார்த்திருப்பீங்க, ஒரு சங்கி காரி துப்பி பார்த்திருப்பீங்களா? என்னப்பா சங்கி சங்கி வேணா காலை நக்கி வேணா நீங்க பார்த்திருக்கலாம். ஆமா. காரி துப்பி பார்த்திருப்பீங்களா? How is it possible? It had happened here. When? ஒரு சங்கி, அதான் யார தெரியுமா காரி துப்பி இருக்கா? யாரு? சீமானியா? அதெல்லாம் பலேசியா வருங்காலத்து முதலமைச்சர். வருங்காலத்து முதலமைச்சரா? நாட்டை ஆளக்கூடிய மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர். ஐயோ, என்ன போதும் தெரியலையே. கொள்கை தலைவர்களை நாங்கள் எப்போதும் ஒருபோதும் முட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொன்னவர். ஐயோ, 10 எரிமப்பா. இந்நேரத்துக்கு டிவிக்கு தொண்டர்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியல உனக்கு. ரீல்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரீல்ஸ்? ஆமா. வேற என்ன பண்ணுவாங்க? என்னப்பா அவங்க வீட்டை போய் அப்படிலாம் டேய் அந்த அளவுக்குலாம் நீங்க ஓவர் ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்காத. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இப்ப ரஞ்சித்தோட ரீல்ஸ் எடுப்பாங்க. நான் சொல்லிட்டு சம்பவமே சொல்லையா, சங்கின யாருன்னு சொல்லலையா, நம்ம ரஞ்சித் தாங்க, கவுண்டம்பாளைய ரஞ்சித். தட் சங்கி எஸ் காரி துப்பி ஃபைட் மிஸ்டர் விஜய். நாடக காதல் குரூப் 2. இது என்ன எப்படி இருக்குன்னா, துப்புலாங்க. ஒரு நல்லவன் ஒரு கெட்டவனை பார்த்து துப்புனா தப்பு கிடையாது. ஆனா ஒரு கெட்டவனை பார்த்து துப்பும் போது அப்ப அது எவ்வளவு பெரிய காரி துப்புதலா இருக்கும். உனக்கு பாயிண்ட் புரியுதா இல்லையா? புரியுது. எனக்கு ரொம்ப அப்செட் ஆகுதுங்க. நீ ஃபீல் பண்ணாத. என்னால முடியல. ஐயோ சரிங்க, வீடியோக்குள்ள போயிடலாம். பையன் ஃபீல் பண்றான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து நமக்கு உதவும் அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதுவும் கண்டினியூஸா நமக்காக உதவி கொண்டிருக்கும் நம்முடைய அருமை அண்ணன் டி பெரியார் அவர்களுக்கும், நம்முடைய அருமை தங்கை சபிதா ஜோதி அவர்களுக்கும், நிக் முனிஷ் அவர்களுக்கும், மோகன் அவர்களுக்கும், செந்தில் அவர்களுக்கும், அதே மாதிரி ஜேம்ஸ், இவங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய ஒரு வியூஸா இருக்கட்டும், உங்களுடைய ஒரு லைக்ஸா இருக்கட்டும், நீங்க ஷேர் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே எங்களை ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போறனால உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நீங்க பண்ற இந்த செயல்கள் தான் எங்களை பூஸ்ட் பண்ணி வீடியோ போட வைக்குது. சோ திருப்பி நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். எப்படிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம்? காரி துப்புற மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமா? வருமா? இப்பன்னு பார்த்து வரமாட்டேங்கப்பா. ஸ்டக்காய் நிக்குது. எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க. ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க என்னங்க, நீங்க நானே ரொம்ப நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். இங்க பாருங்க, விஜய் சார திட்டுறதுக்கான முழு காப்புரிமையை யாரு வாங்கி இருக்கிறோம்னு பார்த்தா யாரு? நம்ம தான்டா. கோஸ்ட் பிரதர்ஸ் தான். நாங்க தான் அன்பால திட்டுறதுங்க. ஆமா, அன்பால பாசத்தால திட்டி அவரை நாங்க வழி நடத்தி கரெக்டான பாதை இல்ல. அவரை திட்டல, நாங்க அவருக்கு அறிவுரைகள் சொல்லி வழி நடத்தி கொண்டு. நம்ம யாரு? வர்ச்சுவல் வாரியர். அப்புறம் ட்ரூ வர்ச்சுவல் வாரியர். உண்மை. மத்தவங்க டூப்பா சுத்தின்னு இருப்பான். உண்மையான வர்ச்சுவல் வாரியர்ஸ் நாங்க தான் அவரை வழி நடத்திட்டு இருக்கோம். அவரை திட்டுறதுக்கும் சரி, அவரை வழி நடத்துறதுக்கும் சரி, உரிமை யாருக்குங்க இருக்கு? எங்களுக்கு தான் இருக்கு. எங்களுக்கு தான் இருக்கு. ஆனா நீ யாரு? நீ யாரு? ஏதோ படத்துல நடிச்சுட்டு சங்கி கூட்டத்தோட சேர்ந்துட்டு நீங்க எங்க வருங்காலத்து முதலமைச்சரை கேள்வி கேட்கலாமா? அது எவ்வளவு தைரியம் இருக்கு உனக்கு? அதோ நீங்க என்ன மாதிரி படம் நடிச்சீங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்ன படம்? நீங்க எந்த குரூப் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நாடக காதல் குரூப்பியா? அப்பனா எவ்வளவு அந்த நாடக காதல் குரூப்பே நார்மலா எப்படின்னா சமூக நீதி, ஆமா, இந்த அறிவு புத்தி, இதெல்லாம் நிறைய இருக்கும். பாதுகாப்பை பத்தி நிறைய ஆராயிரம் நிறைய இருக்கும். அதாவது ஒரு டீமுக்கு பாத்தீங்கன்னா மோகன்ஜி இருக்காப்ல. இந்த ஒரு டீமுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே குரூப் தான். கவுண்டம்பாளையம் லாஸ்டா கூட ஒரு நல்ல காவியம், அழகு காவியம். அவரு பாத்தீங்கன்னா நம்மளுடைய விஜயை திட்டிருக்காரு. எனக்கு அதை நேத்து பார்த்ததுல இருந்தே என்னடா எப்படி வரலங்க. நீ அழுவாதீங்க ப்ளீஸ், அழுவாதீங்க. மனசு கஷ்டப்படும். எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. அவன் கட்சிக்காரங்க கஷ்டப்படும். அவங்க நான் தான் சொன்னேன்லங்க, அவங்க ரீல்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ரீல்ஸ் ரெடி பண்ணுவாங்க? மிஞ்சி போனா ரஞ்சித் எங்கன்னா தடுன ரீல்ஸோ இல்ல எதுனா ரீல்ஸே எடிட் பண்ணுவானுங்க. எடிட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணுவானுங்க. அதுதானே இவங்களுக்கு தெரியும். அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியுமா? தெரியாது. ஆனா அந்த கேள்விக்கு பதில் நாங்க தான் சொல்லணும். பிகாஸ் we are true virtual warriors. நாங்க ஒரு கவுண்டம்பால் என்ற ஒரு படத்துல நடிச்ச மிஸ்டர் ரஞ்சித்லாம் எங்களுடைய விஜய கேள்வி கேட்கறீங்களே, இது நியாயமான்னு நான் கேள்வி கேட்கிறேன். வேற எதுவும் கிடையாது. என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்றத நீங்க கேட்கலாம். சொடுக்கு போட்டு மிஸ்டர் மோடிஜின்னு சொல்றீங்களே, அது எந்த இடத்துல? எங்க? மதுரையில மோடிஜின்னு சொடுக்கு போட்டு சொல்றீங்களே, அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டீங்களா நீங்க? அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டீங்களா? ஒரு சீஃப் மினிஸ்டர் அங்கிள்னு கூப்பிடுறீங்க. நாகரிகம் இருக்கா? எனக்கு வர கோவத்துக்கு ஓங்கி
அப்படி ஒண்ணு சொன்ன உடனே குத்தலான்னு இருக்கு, ஆனா நம்ம மாத்தி ஓட்டுல குத்துறோம், ஆமா ப்ரூவ் பண்றோம். ஆனா உண்மையிலங்க அந்த டைலாக் நான் லைக் பண்றியா? ஓங்கி ஒண்ணு குத்தணும்னு போல இருக்கு, சரி, ஆனா நம்ம ஓட்டுல குத்துறோம். எனக்கு வர்ற கோபத்துக்கு ஓங்கி ஒரு குத்துன்னு தோணுது, அத முதல்ல வாக்குல குத்துங்கன்ற. இப்ப எப்படி வயலன்ஸ் தூண்ல இது வயலன்ஸ்ல வராது. ஏன்னா ஓங்கி குத்தணும்னு இருக்கு, எங்க குத்தணும்னு தோணுது? ஓட்டு மிஷின்ல குத்துனா ஒஞ்சிருமே. அவர் விரல்ல குத்த சொல்றாரு. எல்லாத்துக்கும் நீ வந்து இப்படி வந்து என்ன புரியல எனக்கு. பாசமா இப்படி வந்துட்டு இப்படி குத்துவோம், பாசமா இப்படி வந்துட்டு இப்படி குத்துவோம், அதெல்லாம் நீ கேள்வி கேட்க. சம கேள்வி எல்லாம் வந்து ரஞ்சித் கேட்டிருக்காரு. இதை ஏன் நாங்க ஒரு கான்செப்டா எடுத்து பேசுறோம்னு பாத்தீங்கன்னா, ரஞ்சித்தே ஒரு நம்பர் 1 துபாக்கூர் தான். அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. தம்பி என்ன ரஞ்சித்துக்கு சப்போர்ட் பண்றீங்களான்னு கேட்டுறாதீங்க. ஐயோ, அதை விட நாங்க வந்து இங்க பாரு செருப்பாலாச்சுப்போம். அந்த மனுஷனை ஒரு துளி கூட நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம். பட் இருந்தாலும் சில பாயிண்ட்ஸ் அந்த மனுஷன் அவெல்லாம் கேள்வி கேட்கிற அளவுக்கு இருக்குது, அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதுவும் எங்க விஜய் சார் வந்து எப்படியாப்பட்ட சாரு, வீட்டை விட்டு வெளியில வராத சாரு, நல்ல பிள்ளைங்க, நல்ல பிள்ளை, குடும்பத்தோட வசிக்கிற பிள்ளை, குடும்பத்து இல்லாம தனியா வசிக்கிறவர். ஆனா கொஞ்சம் நினைச்சு பாரு, எப்படிலாம் ஜாலியா இருந்த மனுஷன். வீக்கெண்ட் ஆனா லைட்டா பார்ட்டி பண்ணிட்டு லைட்டா தூங்கி இருப்பாப்ல. இப்ப நேத்து ரஞ்சித் இந்த மாதிரி பேசிட்டனால நேத்து தூங்கி இருப்பாரு. அவரு இப்ப தூங்கிட்டு இருப்பாரு 11:30. ஆமா தூங்கி 12 மணிக்கு தான் இன்ஷா போனோம்ல. இல்ல இருக்கு. ஓ, அங்க ஃபேக்டரியே இருக்குன்றியா நீ? அப்போ என்ன பிராண்ட் எல்லாம் இருக்கே, நீங்க பிராண்ட்லாம். இதுதாங்க அரசியல். இன்னும் இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்ற. நானு விஜய் அவர்களே, ரஞ்சித் அவர்கள் கேட்கிற கேள்வியை கூட உங்களால தாங்க முடியாது. இன்னும் கேட்க வேண்டியவர்கள் நிறைய பேர், நிறைய இருக்கு. சாதாரண கேள்வி நிறைய கேள்வி கேட்பாங்க. சீமான்ல கேட்பான் நிறைய கேள்வி, வண்டியா. ஏங்க அதே பாயிண்ட ரஞ்சித் கேக்குறாருங்க. நீ வந்து மோடிஜிய பாத்தியே, அன்னைக்கு போயிட்டு கை கட்டிக்கின்னு நின்னியே, தலைவா படம் ரிலீஸ் பண்ணுங்க. எதுக்காக நின்ன? தலைவா படத்தை ரிலீஸ் பண்ணதுக்காக தானே கை கூப்பிட்டு நின்ன. விட மாட்டாங்க, அங்க போயிட்டு கெஞ்சினிய ரிலீஸ் பண்ண மாட்டாங்க வந்து கெஞ்சினிய எலெக்ஷன் டைம்ல. ஏன் அப்போ கேட்க வேண்டியது தானே, கச்சத்தீவை வாங்கி கொடுங்க. அப்போ கேட்க வேண்டியது தானே, இந்த பிரச்சனையை தீர்வு கொடுங்க. அப்போ கேட்க வேண்டியது தானே, எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனையா இருக்குங்க, ரொம்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கு, வேலை வாங்கி கொடுங்க. அப்போ கேட்க வேண்டியது தானே. அப்பதான் மக்களுக்காக கவலைப்படாத நீ. ஏன் கவலைப்படல தெரியுமா? பெண்களின் பாதுகாப்பே இல்லங்க அப்படின்னு வந்து கேட்க வேண்டியது தானே. அப்போ என்னையாது, அப்போ கவலைப்படாத நீ. தங்கு ரோல் ஆகுது. ஏன் ரோல் ஆகுது? ஏன்னா மனசு கஷ்டத்துல இருக்கிற நீ ரொம்ப ஃபீல் ஆகுது, பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா நேத்து அப்படி எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் கேள்வி கேட்காத நீ இன்னைக்கு வந்து எங்க மோடிஜியை கேள்வி கேட்கிறியே. சரி, நான் உன்னை கேள்வி கேட்கிறேன். நீ எவ்வளவு சுயநலவாதி. ஏன்பா நீ கேள்வி, நான் உன்னை கேள்வி கேட்கிறேன். இப்ப நீ கேட்டல, இப்ப நீ போன படத்துக்கு தலைவா படம் போனல, அது யாருக்காக போன? எனக்காக. உனக்காக? ஆமா. மக்களுக்காக. தலைவா படத்துல நான் மக்களுக்காக இருக்கேன். அப்ப மக்களுக்காக எதுவும் பண்ணல, உனக்காக தான் போய் எல்லாரும் காலையில உண்டா. டெஃபினெட்லி. அப்ப வரைக்கும் ஒண்ணும் பண்ணல. கரெக்டா? கண்டிப்பா. இத நான் பதிவு பண்றேன். பண்ணு, வேற பாக்கணும், எல்லாருமே தெரியும். ஏங்க இது வரைக்குமே நான் மக்களுக்காக எதுவுமே பண்ணது கிடையாது. எனக்காக தான் போய் படம். ஒரே தமிழ் கூட உண்டியல் கலெக்ட் பண்ணும்போது 500 ரூபாய் போட்டாங்க. 500 ரூபாய், 500 rupees. அதுவும் வந்து ஃபேன்ஸ் சார்பாக போட்டிருக்காங்க. 500 rupees போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம் ஆக்சுவலா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கதையை கூட விடுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜெயசூர்யான்னு ஒரு பையன் இறந்து போனாரு மாநாட்டுல இருந்து ரிட்டர்ன் வரும்போது. அவங்க குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்களா? விஜய் தரல. கோவப்படாத. இப்படி வந்து அப்புறமே இந்த மாதிரி வேர்ட்ஸ் இதாகும், 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. யாருன்னா 10,000 rupees ஒரு உயிருக்கு. கிட்னா ரூபா? 10,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க தாவேகா சார்பா. அதாவது அவங்க மாவட்ட செயலாளர் போய் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். இது எதுக்கு 10,000? ஒரு உயிர் 10,000 rupees மொய் எழுதிட்டு வந்த மாதிரி எழுதிருக்கீங்க. அது கொடுக்காமயே இருந்திருக்கலாம். எதுக்கு இது கொடுக்கணும்? சரி, அட்லீஸ்ட் கொடுத்தீங்களே, அத ஒரு 10 போட்டோ எடுத்தாச்சு, ரீல்ஸ் போட்டாச்சு. ரீல்ஸ் அதுக்காக தான் போனதே. 10,000 ரூபாய் கொடுக்க போனதே ரீல்ஸ் போடுறதுக்கு தான் போனது. தலைமை என்னையா செய்யுது? தலைமை கண்டிக்காதா? ஏன்பா சாவு வீட்டுல இருந்து 10,000 கொடுக்குறே, என்கிட்ட கேட்டுருப்பா. அப்படிலாம் நீ பேசாத. அவனுங்களாச்சு 10,000 ரூபாய் குத்தானுங்க. தலைமை என்னையா குத்துச்சு? தலைமை என்ன குத்துச்சு?
அத கேள்வி கேளு. அவங்க இப்படிதான் எதனா தாலிய கிளி அனுமானம் வச்சு அவங்க எத்தனை போய் 10,000 ரூபாய் வச்சு குத்தாங்களே, அத பெருமையா பேசு. தலைமை என்ன செய்யுது? வச்சுருக்கல பல ஆயிரம் கோடி. தலைமை தான் கொடுக்க சொல்லி சொன்னாங்களே, இவங்க தான் 10,000 ரூபாய் கொடுக்க சொல்லி. இல்ல அவங்க தான் சொல்றாங்க, நானா சொன்னேன் விஜய் என்ன அவங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. இப்படி யாருக்கா மக்களுக்காக என்னைக்குமே இந்த விஜய் இருந்தது கிடையாது. தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமே பயணிச்சவர் விஜய். இவர் எங்கள் மோடியை பேர் சொல்லி அழைக்கிறார். அறிவில்ல மிஸ்டர் மோடின்னு கூப்பிடுற, இதுதான் அரசியல் நாகரிகமா? நான் மிஸ்டர் ரஞ்சித் ஒன்னு சொல்லிக்கிறேன், பேர் சொல்லி யார வேணாலும் கூப்பிடலாம். ஆமா, அதெல்லாம் கூப்பிடலாமே. பேர் சொல்லி மிஸ்டர் மோடிஜின்னு சொன்னது தப்பே கிடையாது. அது விஜயே சொல்லி பேர் அதுதானே, பேர் சொல்லி கூப்பிடலாம். இந்த மாதிரி அங்கிள் மிஸ்டர் மோடி அங்கிள்னு கூப்பிட்டா அது தப்பு. அங்கிள் தனியா இருக்கும்போது கூப்பிடலாம். தனியா இருக்கும்போது அது விஜய் எப்பவுமே ஸ்டாலின் சார் தனியா இருக்கும்போது அங்கிள் மேடையில எப்படி கூட. அதே மாதிரி இன்னொரு செருப்பாலச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு, நீ மேடையிலே இப்படி பேசின்னு இருக்கும்போது உன்னை நம்பி இருக்கிற பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவன் எப்படி பேசுவான்? அது இன்னும் கரெக்ட் தான்பா. இது 100ல ஒரு வார்த்தை. அவன் எப்படி பாயிண்ட் தானே, இததானே டெய்லி நம்ம பேசுறது இத பத்தி தானே. அவர் என்ன பேசுறாரு ஷார்ட்டா பாத்துருங்க. நீ இப்படி இருந்தா இந்த பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்க? உன்னை நம்பி வந்திருக்கிறாங்களே கண்ணுங்களா, எத்தனை லட்சம் பிள்ளைகள். இன்னைக்கு அரசியல் யாருக்கு வாக்கு போறோம்? நம்ம யாருக்கு வாக்கு போறீங்க? கவர்ச்சிக்காக வாக்கு போடுறீங்களா? இது மாதிரி நிறைய பேசிருக்காப்ல, நிறைய கலாச்சிருக்காப்ல. இன்னொரு விஷயமும் சொன்னாரு. ஆக்சுவலா மேடையில நின்னுகிட்டு நான் ஒன்னும் வயசான பிறகு கரியரோட மிச்சம்லாம் நான் கிடையாது, கரியரின் உச்சத்துல இருக்கும் போதே நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்றியே, நீ இப்ப யார கலாய்ச்ச? யார கலாய்ச்ச? எம்ஜிஆரும் வயசான பிறகுதான் அரசியலுக்கு வந்தாரு, அப்ப எம்ஜிஆர் கலாய்ச்சியா? இல்ல ஜெயலலிதாவும் கொஞ்சம் காலம் கடந்துதான் அரசியலுக்கு வந்தாங்க, அப்ப ஜெயலலிதாவை கலாய்ச்சியா? ஏன் அதை விடு, புரட்சி கலைஞரும் வயசான பிறகுதான் அரசியலுக்கு வந்தாரு, அப்ப புரட்சி கலைஞரை கலாய்ச்சியா? விஜயகாந்த யார கலாய்ச்ச சொல்லு. நீ அப்ப கமலஹாசனை கலாய்க்கிறியா? நீ பேசுறத வச்சு நான் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. அதை ஏன் நேரா சொல்லக்கூட? நான் உச்சத்தில் இருக்கும் போது அரசியலுக்கு வந்தவன் பிழைப்பு தேடி அரசியலுக்கு வந்தவன் அல்லன்னு ஒரு வரிய போடுறாரு. அவர் யார சொல்ல வர்றாரு? உச்சத்தில் இருக்கும் போது பிழைப்பு தேடி வந்தவன் பிழைப்பு தேடுறதுக்காக நான் அரசியலுக்கு வரலங்கிறாரு. யாரும் மறைந்த எம்ஜிஆர் சொல்றாரா? புரட்சி தலைவரை சொல்றாரா? புரட்சி தலைவி அம்மாவை சொல்றாரா? நமக்கெல்லாம் மிகுந்த பிடித்த என் பாசமான அண்ணன் திரு கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களை சொல்றாரா? ஒருவேளை நேரடியா சொல்றதுக்கு வெக்கப்பட்டு ஐயா கமலஹாசன் அவர்களை சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு சிறந்த பொருத்தமான அவர் தான். பிழைப்பு தேடி அரசியல் செய்வது பொருத்தமான அவர் தான். நேரா சொல்லல, சொல்ல பயம் இல்ல. பயம் ஒருவேளை நான் திருப்பி சினிமாக்கு போயிட்டேன்னா, டேய் நீ நினைக்கலனாலும் நம்பலனாலும் அதுதான் நடக்கும். அதுதான் நெசங்க. கொஞ்ச நாள்ல இன்னும் நடிக்க போயிடுவாரு. எப்படி இருந்தாலும் 2026ல வாங்குற அடியில மரண அடி தான், சிம்பிள் அடிலாம் கிடையாது. இப்ப பாருங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த ரீல்ஸ் நம்ம பேசணும் பார்த்தா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ட்ரெண்ட் பண்ணுறது. இன்ஸ்டாகிராம்ல வச்சு டுபா குரு ஃபேக் எல்லாத்தையும் காசு குத்து லைக்ஸ் ஷேர் வியூஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஏன்னா பங்களாதேஷ் அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணி விட்டுருக்கானுங்க அந்த ரீல்ஸ. பங்களாதேஷ்ல ஃபுல் டிஜிட்டல் கிரியேட்டர் போஸ்ட்லயும் பேஜ்லயும் எப்படியா இருக்கட்டும் எதுலனா விஜய் தான் வராராம். அப்படியே பங்களாதேஷ்க்கும் விஜய்க்கு என்ன சம்பந்தம்? அதுதான் மாத்த போறாருன்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் இல்ல, பங்களாதேஷ் வெற்றி கழகம். நீங்க நான் ஒருத்தரோட வீடியோல பார்த்தேன், ஃபுல்லா ப்ரூஃப் எல்லாம் போட்டுருக்காப்ல. பங்களாதேஷ்ல ஃபுல் டீம் இறங்கி ஒருக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கான். பங்களாதேஷ்ல வேலை செஞ்சு என்ன ஒண்ணும் புரியல. பங்களாதேஷ்ல ஓட்டு உரிமை எதுனா இருக்கா விஜய்க்கு? தெரியல. ஒருவேளை பிளைன்ல போய் அங்க எலெக்ஷன்ல நின்றுவாரா என்னன்னு தெரியல. பங்களாதேஷ் ஆட்களை வச்சுக்கிட்டு ஏன் ட்ரெண்டிங் பண்றீங்க? அதை இங்க இருக்கிற தமிழ்நாட்டுக்காரங்கிட்ட எவனா காசு குத்தா வச்சு அவனுக்காச்சு வேலை கச்ச மாதிரி அவனாச்சு ட்ரெண்டிங் பண்ணி ₹1 சம்பாதிக்கும். தமிழ்நாட்டுல கொடுக்க கூடாது. என்னயா இது? ஃபுல் டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் இந்த வீடியோ அனுப்பி ₹5000 ₹3000 கொடுத்து நீங்க உங்க பேஜ்ல போடுங்க. இந்த அரசியலை பத்தி, அவங்க லோக்கல் அரசியலை பத்தி பேசினிருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் கொடுத்து இந்த பேஜ் எங்க விஜய் வீடியோவை போடுங்க. அப்புறமா அங்க இந்த ஃபுட் லாகர் மாதிரி அங்கே இருப்பானுங்களா, லாகர் அந்த லாகர் இந்த லாகர் எல்லாருக்கும் துட்ட குத்து விஜய் மூஞ்சி அங்க தெரியணுமா? அங்க தெரிஞ்சுக்கின்னா இங்க ஏங்க உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ்ல நடக்குது, சரி ஓகே. இந்தியால ஒரு நார்த் இந்தியால பண்றது எல்லாமே கரெக்ட். ஏன்னா அவங்க பண்றது சோசியல் மீடியா அரசியல் தானே, லைக்ஸ் அதிகமா வாங்கணும்ல, அதுதானே முதலமைச்சராக போறாங்க. இந்த மானங்கெட்ட பொழப்பு நமக்கு எதுக்குங்க? வேற எதுவுமே நான் வெரி பேட். இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு ஒரு நாளைக்கு முதலமைச்சர் வேட்பாளருங்க.
என்னத்த சொல்றதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. எதுவும் சொல்றதுக்கு இல்லப்பா இதோட. இன்னைக்கு வீடியோ பெருசா வேணாம், இன்னைக்கு ஷார்ட்டா கட் பண்ணுங்க. இன்னைக்கு சாட்டர்டே என்ஜாய் பண்ணுங்க தமிழ்ல நாங்க போய் என்ஜாய் பண்றோம். வீக்கெண்ட ஜாலியா ரிலாக்ஸ் பண்ணுங்க.